வெல்கம் டு வெண்பா இந்த vlog. நம்ம எங்க வந்திருக்கோம்னா நாங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட எம்ஜிஎம் டிசி வேர்ல்டுக்கு தான் வந்திருக்கோம். நாங்க இது வந்து என்னோட தங்கச்சி பர்த்டே ஸ்பெஷலும் அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலும். யாருக்கு நவம்பர் பர்த்டே இருக்கோ அவங்களுக்குலாம் ஃப்ரீ தான். ஆதார் கார்டு மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும். இப்போ வந்து நம்ம உள்ள போகலாம். என்ட்ரன்ஸ்லேயே நம்ம கலர்ஃபுல்லாக ஷாப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஆன்லைன்லேயே டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிட்டோம். அங்கே போய் கையில் போடுற பேண்டு மட்டும் வாங்கினா போதும். இப்போ வந்து நம்ம லாக்கருக்கு தான் போகிறோம். லாக்கரில் வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக பெயிண்ட்லாம் அடிச்சிருந்தாங்க. இந்த டிக்கெட் போட்டாதான் நம்மளை வந்து உள்ளே விடுவாங்க, எல்லாரையும் நம்மளை உள்ள விட மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. நிறைய ட்ரை கேம்ஸ் இருக்குது. ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். அங்கே வந்து 2 ஜியன்ட் வீல் இருந்துச்சு. ஒன்று வந்து அடல்ட்டுக்கு, அங்கே வந்து எங்கள் அம்மா அப்பா தான் போனாங்க. இன்னொரு வந்து எல்லாரும் போகலாம், அதனால் நாங்கள் எல்லாருமே போனோம். இதில் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே இருக்குது. நாங்கள் ரைடுக்குள்ளே ஏறினோன்னே ஃபோட்டோ கூட எடுப்பாங்க. ரைடு முடிச்சுட்டு கீழே வரும்போது ஒரு ரூமு கூட இருக்கும். அங்கே போய் 100 ருபீஸ்க்கு ஃபோட்டோ கேட்டோன்னா பிரிண்ட் பண்ணி தருவாங்க. எக்ஸ்ட்ரா 200 ருபீஸ் கொடுத்தா ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி தான் கேட்டிருந்தோம், கொடுத்துட்டாங்க. அழகாக இருந்துச்சு. ரொம்ப கூட்டமா இருக்கு. நம்ம ஜெயின் வீல்குள்ள வந்தாச்சு. ரொம்ப பயமாவும் இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டிங்காவும் இருக்கு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இது நாளை இன்னும் மேல போகிறோம். ரொம்ப பயமா இருக்கு. இது வந்து ஹார்ஸ் ரைடு தான். இது வந்து கிட்ஸுக்கு மட்டும்தான், அடல்ட்ஸ்க்கு கிடையாது. இது செம்மையானுச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது வந்து எனக்கு வந்து செட் ஆனிச்சு. உங்களுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறேன். ஐஸ்கிரீம் அப்படிக்கிட்டே உள்ள போகலாம். இது அடல்ட்ஸுக்கு தான். எங்கள் அம்மா அப்பா போல. ரொம்ப பயமா இருக்குது. பயமாவே இல்ல, சிரிப்பா இருக்குது. இதெல்லாம் கேம்ஸு. இதுக்கெல்லாம் நம்ம தனியாக தான் பே பண்ணணும். ஈவினிங் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். எல்லா ரைட்ஸையும் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது நாங்கள் இதெல்லாம் விளையாடுவோம். வின்னர் ஆனால் டாய்ஸு பவுச்சஸ்லாம் கொடுப்பாங்க. இப்போ நம்ம இந்த ரைடுக்கு தான் போக போகிறோம். இந்த ரைடு பேர் தான் ட்விஸ்டர். நாங்கள் இதில் தான் போகிறோம். இது எக்ஸைட்டிங்கா இருக்கு. இது பயமாவே இல்ல. இந்த ரைடு பேர் தான் கரீபியன் ஸ்விங். இது ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ். அதனால எங்க அப்பா அம்மா எல்லாம் போனாங்க. உண்மையிலே ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன்.
அதே மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கும் இருந்தது. ஆனால் இது ஈவினிங் மட்டும்தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டாங்க. இதுதான் டேஷிங் கார்ஸ், ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ் தான். நாங்கள் இப்போ இந்த ரைடு தான் போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியல. இது வெளில இருந்து பார்க்கும்போது அம்பரல்லா மாதிரி இருந்துச்சு. ஜம்ப் பண்ணி மேலே போய் கீழே போய் மேலே போய் கீழே போய் ஜம்ப் பண்ணி போயிடுச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. டேஷிங் கார் முன்னாடி தள்ளினா பின்னாடி வரும், பின்னாடி தள்ளினா முன்னாடி வரும். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. என் அக்காவும் நானும் போனோம். செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது கிட்ஸுக்கு மட்டும்தான், அடல்ட்ஸுக்கு கிடையாது. ஷூ ஸ்லைடு தான். நான் உள்ளே போகும்போது டெவில் ஹவுஸ் மாதிரி இருந்துச்சு. ஊன்னு சத்தம் இருந்துச்சு. மேலே பார்த்தா புறா தான் இருந்துச்சு. நான் டக்குனு ஸ்டெப்ஸ் மேலே ஏறி சர்க்கஸ்க்கு வந்துச்சேன். சர்க்கஸ் ரொம்ப ஸ்பீடாக வந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அங்கே மண்ணு தான் இருந்துச்சு. போனால் அடிபட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது ட்ரீ சர்க்கஸ். நான் உட்காந்தோன்னே என் அக்கா தள்ளி விட்டுட்டா. நான் தடுமாறி கீழே விழுந்துட்டேன். இதுலேயும் அந்த பில்லோ மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. இது ஃபேமிலி ரைடு, எல்லாருமே போனோம். செம்மையாக இருந்துச்சு. ரைடு நம்ம இதில் தான் போகிறோம். இது அவ்வளோக்கு பயமா இருக்காது. இது ஃபேமிலி ரைடு. நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணியிருந்தோம். ஆனால் இது நல்லாவே இல்லை. நீங்கள் எம்ஜிஎம் போனீங்கன்னா தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணிடாதீங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்மால் வீல். இதை பார்த்தீங்கன்னா நானும் இன்பாவும் போயிருந்தோம். நல்லா இருந்தது. நீங்களும் உங்கள் சில்ட்ரன்ஸை கூப்பிட்டு போனீங்கன்னா இதில் ஏற்றி விடுங்க. அவங்க உண்மையிலே என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா ஜாலியாக இருக்கும். இது எனக்கும் இன்பாவுக்கும் உண்மையிலே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹாட் ஏர் பலூன். இது அப்படியே நம்மள மேலே கொண்டு போயிடும். வாட்டர் ரைட்ஸ் கூட்டு போலான்னு சொல்லிட்டு இவ ரொம்ப கோவமா இருக்கா. இது பாத்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர். இது சின்ன ரோலர் கோஸ்டர் கிட்ஸ்க்காக. அதாவது ஃபேமிலி ரோலர். பாருங்க, நான் வெளில பார்க்க ஃபயர் ஃபைட்டர் மாதிரி இருந்துச்சு. உள்ள வந்தோடனே தான் தெரிஞ்சது அது ஒரு குட்டி ரோலர் கோஸ்டர். இது பேர் தான் கப் அண்ட் சாசர் ரைடு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை ஸ்பின் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கப்பு ஸ்பின் ஆகும். இல்லாட்டி அவங்க ஒரு பட்டன் வச்சுருப்பாங்க. அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் ஸ்பின் ஆகும். இது அடல்ட் ரைடு தான். என் அப்பா மட்டும்தான் போனாங்க. என் அம்மா கூட போகல. அவ்வளோ பயமாக இருந்துச்சு. வெளில இருந்து பார்க்கும்போது கார்ட் டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸ்பின் ஆனிச்சு நல்லா. இது சில்ட்ரன்ஸ் ரைடு. நிறையா ட்ரக்ஸ்லாம் அட்டாச்ட் ஆன மாதிரி இருந்தது. நாங்கள் ட்ரை பண்ணிடுவோம் இந்த ரைடு எப்படி இருந்ததுன்னு. உண்மையாலே நல்லா இருந்தது. உள்ள ஸ்டீரிங் வீல் கொடுத்துருந்தாங்க. நம்மளே ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இதுதான் எம்ஜிஎம்ல பெரிய ரோலர் கோஸ்டர். இது அடல்ட்ஸ்னால எங்கள் அம்மா அப்பா போனாங்க. செம்மையாக இருந்துச்சான். ஆனால் வெயிட்டிங் டைம் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அந்த ரோலர் கோஸ்டர் ஸ்டார்ட் பண்ணி மேலே போகும்போது அந்த வியூவே தெரிஞ்சதா செம்மையாக இருந்துச்சு. ரைடை பிளான் பண்ணி போங்க. அப்போ தான் உங்களோட டைமும் வேஸ்ட் ஆகாது. நீங்கள் அடுத்த ரைட்ஸ்க்கும் போக முடியும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க, மஸ்ட் ட்ரை. இந்த ரெயின்வேர் ரைட் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு மட்டும்தான். எங்கள் அப்பா அம்மா போகலான்னு நினச்சாங்க, ஆனால் பார்க்கறதுக்கே ரொம்ப பயமாக இருந்தது. அதனால தான் எங்கள் அப்பா அம்மா போகல. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் மாதிரி போனது, அதுக்கப்புறம் தலைகீழாக போக ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேரோட திங்ஸ்லாம் கீழே விழுக ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு பயம் இல்லைன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டி யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களோ அவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா ட்ரை கேம்ஸையும் முடிச்சிட்டோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் பிரியாணி தான் ஆர்டரே பண்ணியிருந்தோம். ஒரு பிரியாணி 220 rupees. நல்லா தான் இருந்தது. இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்குள்ளேயே நாங்கள் ஜம்ப் பண்ண போகிறோம். நீங்களே கெஸ் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் காலையிலேருந்து அடம் பிடிச்சிட்டு இருக்கேன். வாட்டர் கேம்ஸ்குள்ளே தான் ஜம்ப் பண்ண போகிறோம். பாருங்க எவ்வளோ வாட்டர் ஸ்லைட்ஸ்லாம் இருக்குன்ட்டு. இதெல்லாம் எல்லாமே வந்து சில்ட்ரன்ஸ்க்கு தான். அந்த சைடு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு இருந்தது. வாங்க அப்படியே நம்ம உள்ளே போனால், இங்கே பெருசாக ஒரு ஸ்லைடு இருக்குல்ல, அது பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ரைடு. அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்லைட்ஸ்லாம் இருந்தது. அந்த கொடையிலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வேற என்ன, அதுக்கப்புறம் ஒரு கன்னு மாதிரி இருந்தது. அந்த கன்னை பார்த்தீங்கன்னா நம்ம இது ப்ரெஸ் பண்ணோன்னா அதுலேருந்து தண்ணி வருது, அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சின்னதாக அந்த ஒரு பெரிய பூல்குள்ளேயே சின்னதாக ஒரு பூல்லாம் கட்டியிருந்தாங்க. அங்கே தெரியுதுல்ல, அதுதான் ஃபால்ஸு. நானே எங்கள் அப்பாவை ட்ரை பண்ணியிருந்தோம். உண்மையாலே நல்லா இருந்தது. நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு, வேவ் பூலு, ரெயின் டான்ஸ்லாம் டைமிங் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ரெயின் டான்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. ஃபால்ஸையும் வேவ் பூலையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. தான் ரெயின் டான்ஸ். சைட்லேருந்து ரெயின்லாம் வந்துட்டுருக்கு, நடுவில் இருந்தும் ரெயின்லாம் வருது. நானும் என் அப்பாவும் தான் போயிருந்தோம். நான் சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அக்காஸ்லாம் என் கூட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உள்ளே இருக்கும்போதெல்லாம் 90s பாட்டு தான் ஓடிச்சு. நான் வெளில வந்தோடனே 2K பாட்டெல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். வேவ் பூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ வந்துட்டோம். அந்த வேவ் பூலில் குளிக்கும் போதே கடலில் குளிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆனிச்சு. நிறைய அலெல்லாம் வந்தது, நல்லா பெருசாலாம் வந்தது. உண்மையாலே சூப்பராக இருந்தது. ஆனால் இன்னும் ரொம்ப கூட்டமாக இருந்தது. நாங்கள் வீக்கெண்டில் போயிட்டோம், அதனால தான் ரொம்ப கூட்டமாக இருந்தது. நம்ம வந்து வாட்டர் கேம்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். செம்ம என்ஜாய்மெண்ட் இருந்தது. நம்ம திருப்பி ட்ரை கேம்ஸ்க்கு தான் போகிறோம். என்ன ட்ரை கேம்ஸ்லாம் முடிக்கல, அதெல்லாம் போய் முடிக்க போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். ஈவினிங் வந்து மினி ஷிப்பை ஓப்பன் பண்ணிட்டாங்க. நாங்கள் ட்ரை பண்ணோம், நல்லா தான் இருந்துச்சு. ஸ்பீடாகவும் ஆரம்பிச்சு. எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சதுனால ஒரு ப்ரௌனி, ஒரு டோனட்டு, கார்னு, அப்புறம் வந்து கரும்பு ஜூஸ்லாம் வாங்கியிருந்தோம். நல்லா தான் இருந்துச்சு. நிறைய சாக்லேட்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் எல்லோரும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிஷின் வச்சுருந்தாங்க. அந்த மிஷினில் பார்த்திங்கன்னா பபிள்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. அந்த பபிள்ஸில் வந்து அப்படியே ஸ்னோ மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. அதை நானும் அவ்வளோ விளாண்டுட்டு இருந்தோம். நீங்களே பாருங்கள் இப்போது. இது வந்து தனியாக தான் நாங்கள் பே பண்ணோம். ஒரு ஆளுக்கு 50 rupees. நல்லா உட்காரணும் ஜம்ப் பண்ணணும்னு ஜாலியாக இருந்துச்சு. நல்லா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதுவும் 50 rupees கேம் தான். நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம்.
எங்களுக்கு வந்து 7 பாயிண்ட்ஸ் கிடைச்சது. அதுக்குன்னு ஒரு குட்டி டெடி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. வாட்டர் கோஸ்டர் வந்து 11:30க்கு தான் ஓப்பன் ஆகும். இது அடல்ட்ஸ் மட்டும்தான். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா ட்ரைவிங்ஸையும் முடிச்சுட்டு வாட்டர் கேம்ஸ்க்கு போவீங்கள்ல, அதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணிட்டு அப்புறம் வாட்டர் கேம்ஸ்க்கு போங்க. ஏன்னா இந்த ரைடில் வந்து உங்களோட ட்ரெஸ் எல்லாம் நனையும். ஒன் டே ஃபுல்லா நம்ம எம்ஜிஎம்லயே ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். செம்மையா இருந்தது கேம்ஸ்லாம். இன்னைக்கு ஃபுல்லாவே ஜாலியா இருந்துச்சு. நாங்க ஒன் டே ட்ரிப்பை முடிச்சாச்சு. நாங்க வந்து நெக்ஸ்ட் இடத்துக்குலாம் போகும்போது இன்னொரு vlog-ஆ எடுத்து போடுறோம். இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிப்போம். பை பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.